Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. இப்போ இங்கிலாந்துல இங்கிலாந்தை ஆண்ட சார்லஸ் என்கின்ற மன்னனுடைய பீரியட் அது என்னன்னா 1625 1649. அது இருக்கட்டும். இப்போ இதுல என்ன விஷயம்னா அந்த பீரியடை சார்ல்ஸ் பீரியட், சார்லஸ் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் சார்ல்ஸ் என்று சொல்வார்கள். சார்ல்ஸ் பீரியட் தானே சொல்லணும். ஆனால் அதை ஆங்கில வரலாற்றில் கேரோலின் ஏஜ், கேரோலின் ஆர் கேரோலைன் ரெண்டு விதமாக அதை சொல்லலாம். அந்த ஏஜ்னு சொல்றாங்க. இதை ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இது எப்படி வந்தது அப்படின்னா KARL, கால் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் வேர்ட் இஸ் a popular Germanic name meaning man or free man. எதுக்கும் கட்டுப்படாத ஒரு ஆளு, ரொம்ப தைரியமான ஆளு, அவன் மனுஷன்டா, டெஃபினெட்லி a male அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இருக்கிறதுக்காக, அதை குறிக்கிறதுக்காக அதை கேரோலின் ஏஜ் அப்படின்னு சொன்னாங்க. அதுபோக கேரோலஸ் அப்படின்னு இந்த லாட்டின் டேர்ம், லத்தீன் மொழியில உள்ளதுக்கு மீனிங் சார்ல்ஸ் என்று அர்த்தம், அதாவது சார்லஸ் என்று அர்த்தம். இப்படியும் இதை வைத்துக் கொள்ளலாம். சும்மா தெரிஞ்சுப்போமே என்பதற்காக இந்த பதிவு. KARL, கால் அப்படிங்கிறதுனுடைய ஜெர்மன் வேர்டு தான் கேரோலைன் அப்படிங்கிற இந்த ஏஜ் வந்தது. அது குறிப்பது சார்லஸ் ஒன், சார்லஸ் மன்னன், ஒன்னாம் சார்லஸ் மன்னனை குறிப்பது, இங்கிலாந்தை ஆண்ட அந்த பீரியடும் கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்பம் இதுதான். ஆனா இந்த வார்த்தை வந்தது KARL, கால் அப்படின்னா that denotes a feminine name for சார்ல்ஸ், அதாவது சார்லஸ். சார்லஸினுடைய பெண்பால் இந்த கால் அப்படின்னு குறிக்கிற ஒரு வார்த்தையும் உண்டு. அவ்வளவுதான். இப்படி இந்த வரலாற்று செய்தியை பதிய வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு.